அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, முட்டை பிரியாணி எப்படி நல்லா டேஸ்ட்டாக பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை பிரியாணி இன்னைக்கு நாம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் பண்ணாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இந்த எக் பிரியாணி எப்படி செய்யலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிரியாணி செய்யறதுக்காக இன்னைக்கு நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீட்டா கீறி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5 முட்டைய நல்லா பாயில் பண்ணி கத்தியால் இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். சிம்மில் வச்சுக்கிங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குங்க. இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த முட்டை, அதை இது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 4 நிமிஷம் கழிச்சு பாருங்க, இந்த முட்டையில இந்த மசாலா எல்லாம் நல்லா இதுவாயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். இது நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி கல்பாசி போட்டால் நல்லாயிருக்கும் பிரியாணி டேஸ்ட்டு. ஸோ அதை கொஞ்சமாக நான் சேர்க்குறேன். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் ப்ளஸ் அந்த பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் நம்ம. வெங்காயம் வதங்குற டைமில் நம்ம மசாலாவை கொஞ்சம் இடித்து எடுத்துக்கலாம். நான் இதில் என்ன சேர்த்துருக்கேன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய், இது போட்டு ஃபஸ்ட்டு நல்லா இடிச்சிக்கிங்க. இப்போ இது கொஞ்சம் இடித்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இது கூடவே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கொர கொரன்னு இடித்து எடுத்துக்குங்க. இப்போ இந்த மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொர கொரன்னு இடித்து எடுத்துக்கோங்க. நம்ம ஜாரில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாம அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சிருக்க இந்த மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்கிறேன். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கின டைமில் இந்த கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நெக்ஸ்ட் நான் ஒரு பவுலில் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தயிர் எடுத்திருக்கேன். இது ஒரு 50 கிராம் இருக்கும். இதில் பிரியாணிக்கு நம்ம எந்த அளவுக்கு மசாலா போடுறோமோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன சேர்க்குறேன்னா, ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தயிரில் இந்த மாதிரி மசாலாவை நம்ம கலந்து பிரியாணியில் சேர்க்கும்போது அது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். வேணால் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல தயிர் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸை 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கிராம் வைஸில் பார்த்தா இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். இந்த அரிசியை இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா அரிசி உடையாத மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்து விடுங்க. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 1½ கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். ஸோ தண்ணியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விடுங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் கொதி வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க. அப்படியே தான் இருக்கணும். முட்டை கூடவே அந்த ஃப்ரை பண்ண அந்த ஆயில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி போடும்போது அந்த விசில் போடாதீங்க. ஆவி வந்துட்ட பிறகு நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, ஆவி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கேஸ்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிட்ட பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா மெதுவாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க, உடையாத மாதிரி.
மிக்ஸ் பண்ணி விடும்போது கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விடுங்க. கரெக்ட்டா வரும் உங்களுக்கு. பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஒண்ணோட ஒண்ணு ஒட்டெல்லாம் நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. நான் சொன்ன இந்த மெத்தட் படி நீங்களும் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா உங்களுக்கும் இதே மாரி தான் வரும். நான் உங்களுக்கு அடியில காமிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் கூட அடி கூட பிடிக்கல. அடியில ஒட்டாம கரெக்ட்டா வந்திருக்கு பாருங்க. இப்ப நம்ம சூப்பரான டேஸ்டியான எக் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷா நானு ஆனியன் ரைத்தா தான் செஞ்சிருக்கேன். இப்ப இந்த லாக்டவுன்ல சிக்கன், மட்டன் சொல்லிட்டு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. பட் முட்டை கிடைக்குதுல்ல. ஸோ அந்த டைம்ல இத வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ப்ளீஸ் என்னுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.